இந்த சிறுநீரக பிரச்சனை ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா தான் வருது. சிம்ப்டம்ஸே தெரியாத மாதிரி இருக்கு. ஐயோ! முன்னாடியே சிம்ப்டம்ஸ் தெரிஞ்சிருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு சொல்ற மாதிரி. சைலன்ட்டா தான் இருக்கும். சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் தான் நம்ம இக்னோர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இது ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 இந்த கண்டிஷன்ல நமக்கு பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது, எந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடுறவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட பொதுவாகவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு பக்கம் இருந்தாலும், உணவு முறை, நோய் வருவதற்கு நம்மளுடைய உணவு முறை ஒரு முக்கியமான காரணம்ங்க. எந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஃபுட் நெறைய சாப்பிடுறவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு கட்டாயமாக ஏற்படும். அசைவ உணவுகள் நெறைய சாப்பிடுற ஒரு ஹேபிட் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரகங்கள் தொடர்ந்து இந்த மாரி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் வரலாம். அடுத்தது எந்த மாதிரியான உணவுகள் நீங்க எடுக்கிறத முதல்ல தவிர்க்கணும். இதுக்கு சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம்? ஒருவேளை நமக்கு புரோட்டீன் லீக்கேஜே இருக்கு அப்படின்னாலும், எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலான்றத பார்க்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பதிவுகள்ல நம்ம சிறுநீரகம் தொடர்பாக நிறைய பதிவுகள நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. சித்தர்கள் சொன்ன மூலிகை மருந்துகள் இன்னைக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து, நம்ம வீடியோக்களையும் பார்த்துட்டு இந்த சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கே, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு, நிறைய பேர் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நல்லாவே இருக்கீங்க. ஏன்னா, இந்த சிறுநீரக பிரச்சனை ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா தான் வருது. சிம்ப்டம்ஸே தெரியாத மாதிரி இருக்கு. ஐயோ! முன்னாடியே சிம்ப்டம்ஸ் தெரிஞ்சிருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு சொல்ற மாதிரி. சைலன்ட்டா தான் இருக்கும். சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் தான் நம்ம இக்னோர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இது ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 இந்த கண்டிஷன்ல நமக்கு பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது, எந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடுறவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இது வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா, அதுக்கு ஆலோசனை சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா, ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பொதுவாகவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு பக்கம் இருந்தாலும், உணவு முறை, நோய் வருவதற்கு நம்மளுடைய உணவு முறை ஒரு முக்கியமான காரணம்ங்க. எந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஃபுட் நெறைய சாப்பிடுறவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு கட்டாயமாக ஏற்படுதுங்க. ஏன்னா, அந்த உப்பு சுவை இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கரெக்ட்டா நம்ம கிட்னிய டார்கெட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதிகமான பிரிசர்வேட்டிவ்ஸ், ரெடி டூ ஈட் ஃபுட்ஸ் இது எல்லாமே இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம ஆர்டர் பண்ணியோ, இல்ல டக்குன்னு ஹீட் பண்ணி சாப்பிடுறீங்க. ஸோ அது பெரும்பாலும் நம்ம சிறுநீரகங்கள்ல அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பொருளும், நீங்க குடிக்கிற தண்ணியா இருந்தாலுமே அத கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணணும்னா கிட்னிஸ் தான். அப்படி இருக்கும்போது இந்த அதிகமான உப்போ, இல்ல நம்ம உடலால டைஜஷன் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதாவது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்ல கலர் கலரா கேக்லாம் சாப்பிடுறீங்க இல்லையா? அதுதான். அதே மாதிரி இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா நெறைய இந்த மைதா சார்ந்த உணவுகளே நெறைய வந்துருச்சு. ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ஸ்வீட்னர்ஸ், டேஸ்ட் மேக்கர் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். இது எல்லாமே சிறுநீரகங்களால ஃபில்டர் பண்ண முடியாம, அதனுடைய ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். இந்த மாதிரி உணவுகள் தான் நம்ம சிறுநீரகத்த டார்கெட் பண்ணி கிட்னி ஃபெயிலியரை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு, அடிக்கடி நிறைய புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கிறது. இது பெரும்பாலும் இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. அதாவது நான் ஜிம்முக்கு போறேன். இந்த புரோட்டீன் மிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இல்ல நான் ஆன்லைன்ல பார்த்தேன். இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள எனக்கு இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு அப்படின்ட்டு ஒரு புரோட்டீன் மிக்ஸ நீங்க எடுத்து ரெகுலரா குடிச்சுக்கிட்டே வரீங்கனாலும், கண்டிப்பா டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ செல்ஃபா நம்ம எடுக்கிறதும் ஒரு சிலருக்கு சிறுநீரக பாதிப்பை அதிகமான அளவில் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி எக்ஸ்ட்ராவா புரோட்டீன் டயட் நெறைய எடுத்துக்கிறது, அசைவ உணவுகள் நெறைய சாப்பிடுற ஒரு ஹேபிட் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரகங்கள் தொடர்ந்து இந்த மாரி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் வரலாம். அடுத்தது எந்த மாதிரியான உணவுகள் நீங்க எடுக்கிறத முதல்ல தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த உப்பு சேர்த்து இருக்கக்கூடிய உணவுகள். தினம்தோறும் நல்ல ஊறுகாய் வைத்து சாப்பிடுறது, அப்பளம் நிறைய வைத்து சாப்பிடுறது, அந்த மாரி உப்பு சேர்ந்து உப்பினால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நெறைய சாப்பிடுறதுனாலயும் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படலாங்க. இது எல்லாமே நீங்க தவிர்த்துக்கோங்க. ஒருவேளை நமக்கு பிபி ரொம்ப வருஷமா இருக்குனாலும் சிறுநீரக பாதிப்பு வரலாம். அதிகமான பிபி என்ன பண்ணும்னா, மூளையை பாதிக்கும், கார்டியாக் இதயத்தை பாதிக்கும்.
அதுக்கு அடுத்ததாக கல்லீரல், முக்கியமாக சிறுநீரகங்களையும் அது பாதிக்குது. அப்போ சிறுநீரகங்களில் பாதிப்பு வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கு பிளட் ப்ரெஷர் எப்படி உங்களுக்கு தடையாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ பிபியை கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணிக்கணும். பிளட் ப்ரெஷர் ஒரு 5-6 வருடத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்குன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கோங்க. ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இதனோட வந்து ஜிஎஃப்ஆர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒருவேளை நமக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜே இருக்குது அப்படின்னாலும் எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலான்றத பார்க்கலாம். ஸோ உணவுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய காய்கறிகள். முதல்ல சுரைக்காய் நம்ம பயன்படுத்தலாம். சுரைக்காய் பயன்படுத்தும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகமான யூரியாவோ யூரிக் ஆசிடோ இதை வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். அதுதான் அதிகமான உப்பு. எந்த அளவுக்கு சுகர் நமக்கு அதிகமாகிட்டே வருதோ உப்பினால் வரக்கூடிய பிரச்சனையும் நீங்கள் அந்த அளவுக்கு போட்டி போட்டுட்டு உடலில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது உப்பு கண்டிப்பாக நீங்கள் குறைக்கணுங்க. ஸோ சால்ட் குறைக்கணும். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை தொடவே கூடாது. ஸோ பேக்டு ஐட்டம்ஸு இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்றதையும் குறைச்சிக்கோங்க. ஸோ அப்போது நம்ம சுரைக்காய் பயன்படுத்தலாம். வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, முக்கியமாக வெண்டைக்காய் ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த கோவக்காய் சிறந்தது, கொத்தவரங்காய், முருங்கை, பிஞ்சு அவரைக்காய், இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு நிறைய ஆற்றலை அது தருது. முக்கியமாக மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை எல்லாமே வெளியேற்றுறதுக்கு இந்த நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க, யூரியா லெவல், கிரியேட்டின் லெவல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கிரியேட்டின் லெவல் வந்து 1.8, 2, 2.5 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி யூரியா லெவலும் 50க்கு மேலே உங்களுக்கு கிராஸ் ஆகிடுச்சுன்னா, 45லேருந்து 50க்கு மேலே உங்களுக்கு கிராஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தினம்தோறும் கொஞ்சம் பார்லி கஞ்சியாக நீங்கள் குடிச்சுக்கோங்க. மிளகு, சீரகம் சேர்த்து அந்த பார்லி கஞ்சி கொஞ்சமாக குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் சரியானதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது சிறுபிள்ளை குடிநீரோ இல்லை நீர்மூழ்கி குடிநீரோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதுவுமே கால் வீக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக சிறந்த ஒரு சொல்யூஷனை தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீர்மூழ்கி குடிநீரோ இல்லை சிறுபிள்ளை குடிநீரோ ஒரு நாளைக்கு 2 வேளை 60 ml அளவுக்கு ஒரு வாரம் நம்ம குடிச்சிக்கலாம். இது வந்து மைல்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்தால் உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.